நம்முடைய திருவிவிலியத்தில் ஒரு சொல் இருக்கிறது, பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான். என்ன சொல்லது? பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான் என்றால் என்ன பொருள்? நீ எங்கே அந்த குழந்தையை கண்டிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நீ கண்டிக்கவில்லை என்றால் அவன் பெரியாளாக வருகின்ற பொழுது அவனுக்கு முன்னால் நீ அவனை அடக்க முடியாமல் அவனுக்கும் உனக்கும் பகை மூளும் என்கின்ற ரகசியத்தை விவிலியம் சொல்கிறது. பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான் என்கின்ற சொல் இன்றைய பெற்றோர்களுக்கு விவிலியம் தருகின்ற ஆக பெரிய ரத்தனக்கல். எனக்கு தெரிந்து இந்த உலகத்திலேயே நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய மனிதர்களில் எல்லோரும் அஹிம்சையை பேசுவதாக சொல்லுகின்ற இயேசுபிரான் போல் ஒரு துணிச்சலான ஹீரோவை நான் பார்த்ததே கிடையாது. எங்கே குரல் எழுப்புவதற்கு பயப்படுவோமோ அந்த இடத்திலெல்லாம் நின்று குரல் எழுப்பியவர். ஒரு பாலியல் ரீதியான துன்பத்திற்கு உட்படுத்தப்பட்டு பழி சுமத்தப்பட்டு கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு பெண்ணை குழியில் நிறுத்திய பொழுது உங்களில் யார் தவறு செய்யவில்லையோ அவர்கள் முதல் கல்லை எறியுங்கள் என்று மண்ணில் எழுதக்கூடிய துணிச்சல் இயேசுபிரானுக்கு இருந்தது. ஒரு சோசியல் ரிஃபார்மரா அவர் வரத்துக்கான காரணம் என்ன கேட்டா, இயேசு மதம் என்பது, கிறிஸ்துவ மதம் என்பது அன்பை போதிக்கின்ற மதம் தான். ஆனால் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அக்கினி, அந்த அறம் சார்ந்த நெருப்பு, அந்த நெருப்பை நினைவூட்டினார்கள். நாம வணங்குவது ஆபிரகாமுடைய கடவுளை தானே வணங்குகிறோம். அவர் கொண்டு போய் தன்னுடைய குழந்தையை வெட்டினாரா? அப்போ ஒரு ஆடு வந்துச்சா? நாம் எல்லோரும் யாரை பாராட்டுகிறோம்? ரெண்டு பேரை பாராட்டுவாங்க. ஒன்னு ஆபிரகாமை பாராட்டுறோம், இன்னொன்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இறைவனை பாராட்டுகிறோம். நான் யாரை பாராட்டுவேன் தெரியுமா? இறைவனுடைய விளையாட்டு. ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்ட பரீட்சை. நான் இந்த இரண்டு பேருக்கு நடுவிலே தன் தலையை தன் தகப்பன் சொல்லின்படி இறைவனுக்கு அறுக்க கொடுக்க வந்த அந்த குழந்தையை நான் பாராட்டுகிறேன். அந்த கீழ்ப்படிதல் மட்டும் இல்லை என்றால் இன்றைக்கு நானும் நீங்களும் உண்டா? அந்த குழந்தை அதற்கு கீழ்ப்படிந்ததா இல்லையா? இறைவனுக்கு முன்னால் கீழ்ப்படிதல், இந்த பணிவு என்பது மிகப்பெரிய குணநலம்.